ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல். மறக்காம லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் கிரேவி எப்படி செய்யன்றது தான் கைஸ் பார்க்க போகிறோம். இது எங்கள் அம்மாவோட ஸ்டைல். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்பைசஸ் என்னன்றதை உங்களுக்கு நான் சைடில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஆனியன் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். அதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ். இதை நல்லா வதக்கிட்டு வந்து இந்த வெங்காயம் வேகிற அளவுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரே ஒரு தக்காளி வந்து குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். அவ்வளோதான் கைஸ். தக்காளி வந்து நல்லா ஆயில்லே நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நாங்கள் இங்கே கஷ்டப்பட்டு சமைச்சிட்ருக்கோமா, அங்கே சைடில் பாருங்களேன் டோராவை ஃபேனை போட்டு சேர் மேலே ஏறி உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்கா எங்கள் அம்மா சமைக்கிறத. அவ்வளோதான் கைஸ். இதை நீங்கள் நல்லா ஆயில்லே வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது செய்கிறதுக்கு எங்கள் அம்மா வந்து ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுவாங்க கைஸ். அந்த பேஸ்ட் ஒன்றுமே இல்லை, கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க, ஒரு கையளவு தேங்காய், அதுக்கப்புறம் ஒரு ஒரு வெங்காயம், அதுக்கப்புறம் வந்துட்டு இஞ்சி பூண்டு ஆட் பண்ணி நல்லா வந்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க கைஸ். இதை அரைச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதுலேருந்து கொஞ்சமாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க கைஸ். இதுதான் அந்த பச்சை வாசனை தான் வந்து கிரேவியில் ரொம்ப ஹெவியாக வரும். ஸோ நீங்கள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணுங்க கைஸ். கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து வீட்டிலே அரைச்ச குழம்பு பொடி போட்டிருக்கா. இந்த குழம்பு பொடி ரெசிபி வேணுனாலும் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இந்த குழம்பு பொடி வந்து போட்டதுக்கப்புறம் அவ்வளோதான் கைஸ். நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அப்போ தான் கொஞ்சம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியில் வரும். நல்லா வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 1/2 kg சிக்கன் போட்டிருக்கோம் கைஸ். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து சிக்கனில் வந்து அந்த எசன்ஸ் இறங்குற அளவுக்கு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க கைஸ். நாங்கள் வந்து நல்லா குழம்பா வேணும் அப்படின்றனால கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கோம். அவ்வளோதான் கைஸ். இதை நீங்கள் ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து நல்லா வந்து வேக வச்சு நல்லா கொதிக்க வச்சுட்டிங்கன்னா அவ்வளோதான் கைஸ். ஃபைனலாக வந்து கொத்தமல்லி போட்டு தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கிரேவி முடிஞ்சு கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.